செய்தி. தமிழ்நாட்டில் வரும் 30ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில 7 தினங்களுக்கான முன்னறிவிப்பை பொறுத்தவரை உள் தமிழக பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் 18 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலும், அதே போன்று நாளைய தினம் 10 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பை தான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை மறுதினத்தை பொறுத்தவரை கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அக்டோபர் 1, 2 ஆகிய நாட்கள்ல பல்வேறு பகுதிகளில் ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே அக்டோபர் 4ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு 18 மாவட்டங்களுக்கான ஒரு கனமழை எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும், நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல மீனவர்களுடைய எச்சரிக்கையை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசக்கூடும் என்ற ஒரு நிலவரமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை மீனவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதற்குரிய எச்சரிக்கையை தற்போது வழங்கி இருக்கின்றது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.